இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? எளிமையான வழி என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ரவுடி பைய தெருவில் நின்று கத்தி எடுத்து காட்டினான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒருத்தவன் தான் நிற்பான் தெருவில், சுற்றி 100 பேர் நின்று அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அவன் என்ன தைரியத்தில் கத்தி எடுத்து காட்டுறான்? இந்த 100 பேரும் ஒன்னா சேர மாட்டான், பயப்படுவாங்கிற தைரியத்தில் கத்தி எடுத்து காட்டுறான். அந்த 100 பேர்ல 5 பேர் அவன் மேல பாஞ்சா அவன் கீழே விழுந்துருவான், 10 பேர் பாஞ்சா கத்தி கீழே விழுந்துரும், முடிஞ்சிருச்சு. அவனோட தைரியம் என்னன்னா, அந்த 5 பேர் 10 பேர் ஒன்னா சேர மாட்டாங்கிறதான் தைரியம். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதே தான் தைரியம். மக்கள் ஒன்றாக சேர மாட்டார்கள். மதிப்பிற்குரியவர்களே, இந்த நகரம், இந்த சென்னை நகரத்திலே நான் பல ஆண்டுகளாக பொதுக்கூட்டங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நகரம் மிக மிக வித்தியாசமானது. நகரத்திற்குள்ளாக காலையிலே எழுந்தவுடன் தொப்பையை குறைப்பதற்கு, வயிற்றை குறைப்பதற்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் அல்லோலப்பட்டு வயிற்றை நிறைப்பதற்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கூட்டம் தத்தளிக்கிறது. பணத்துக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கூட்டம் தத்தளிக்கிறது. தங்குவதற்கு வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்ம்களிலே, தெருக்களிலே தங்குகிற மக்கள் வாழ்கிற இதே ஊரில் தான் தாங்கள் வளர்க்கிற நாய்க்கு வீடு வைத்திருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். குடிக்கிற தண்ணிக்கு குடமெல்லாம் தவம் இருக்கிற இந்த பெத்தேல் நகர்ல, இந்த கண்ணகி நகர்ல, இந்த செம்மஞ்சேரியில, இந்த கோவிலம்பாக்கத்துல குடிக்கிற தண்ணிக்கு குடமெல்லாம் தவம் இருக்கிற ஒரு ஊருக்குள்ள அடிக்கிற தண்ணிக்கு ஆங்காங்கே கடை இருப்பது அயோக்கியத்தனம் இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா?